நேயர்களுக்கும் சிரிப்பு அங்கிளுக்கும் கில்ஃபான்சி அங்கிளுக்கும் அமுல் பேபிக்கும் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வந்து நின்னோடனே நீ என்ன சொன்ன? சிரிப்பு அங்கிள். இன்னொரு அங்கிள் என்ன சொன்ன? கில்ஃபான்சி அங்கிள். கில்ஃபான்சி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமே, பல்போசியா. கமோலிகா. கேட்கவே மாட்டேன் உன்ன விதம். ஐயா, நம்ம இந்திய நாட்டில் வந்து இப்போ தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைன்னு இருக்கிற மாதிரி எங்ககிட்ட 3 படை உண்டு. இந்த மாதிரி வந்து குழந்தைகள் படை, இளைஞர் படை, அப்புறம் வயதானவர்கள் படை. இந்த 3 படைகளையும் எப்படி அனுப்பணும், எப்படி அட்டாக் பண்ணணுன்றதுக்கு ஒரு தளபதி இருக்கார். அவர் டைரக்டர் ராஜ்குமார். அவர் வந்து அதை பண்ணிப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஒத்துமை, இவங்க எல்லாருக்கும் வயசு வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எல்லாரோட நகைச்சுவை உணர்வோ பர்ஃபார்மன்ஸோ ஒரே மாதிரி பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பொடியனை வச்சுக்கிட்டு இவ்வளோ வர்ணனை பண்ண பிறகு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். எல்லாரும் இப்போ தமிங்கிலீஷ் பேசுகிறாங்க. தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் கலந்து தமிங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்த பையன் வந்ததுலேருந்து தமிழே பேசுகிறான், தமிழாக இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கு. அதான் நான் பால்வடி முகம் அந்த ஞான சம்பந்தர் மாதிரியே இல்லை ஸ்லைட்டாக. அதே ஸ்டைல் தான். அந்த ஒரு குடுமி ஒன்று கட்டி ஒரு முண்டாசெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஞான சம்பந்தம். அதெல்லாம் ஞானம் எங்கே இருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த நிகழ்ச்சியில் தெரிய போது பாருங்களேன். தருண், இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? சிரிப்பு சரவடி கொளுத்த போறாங்க. கொளுத்துக்குமா? உங்களால எங்களுக்கும் அந்த ராகம் வந்துடுச்சு. கொளுத்துங்க, பார்த்து கொளுத்துங்க. ஒருத்தர் ஃபுல்லா தண்ணிக்குள்ள விழுந்தவங்க கூட அவர் தலை மட்டும் மூழ்கவே இல்லையா. ஏன் தெரியுமா? அவருதான் மரமண்டியாச்சே. என் பாட்டிய எல்லா குதிரைங்களுக்கும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் கொள்ளு பாட்டியாச்சே. என் கேர்ள் ஃப்ரெண்ட் உஷா சொன்னாலே போதுங்க, டிக்ஷனரியை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அர்த்தத்தோடு சிரிக்கிறாங்க. நம்ம தலைவரை ஓட்டு கேட்க சொன்னது தப்பா போச்சே. நாங்க ஆட்சிக்கு வந்தா போலியோ சொட்டு மருந்து பதிலா ஒரிஜினல் சொட்டு மருந்து தருவோம்னு சொல்லிட்டாரு டாக்டர். இனிமேலாம் நீங்க மீன் விட்டே சாப்பிடக்கூடாது. நல்லா வேலை டாக்டர். அப்பனா நான் கோழி முட்டை சாப்பிடலாம்ல. என்னாச்சு? குழந்தை அழுவுது பாட்டி, போய் கண்ணை தொடச்சி விடு. நீயும் குழந்தையா இருக்கச்ச அத்தை தான் செஞ்ச. தாத்தா பேருங்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் தாத்தா ஒரு சைடு ஆகலையே மூக்கு பொடி போறீங்க? டாக்டர் தானே சொல்லியிருக்காரு மூக்கு பொடிய போறத பாதியா குறைச்சிக்கணும்னு. அப்பா பையன்கிட்ட சொன்னாங்களாம், டேய் ஏண்டா சாக்லேட்டை சாப்பிடும்போது கண்ணை கட்டிக்கிற? நீங்க தானே டேடி சொன்னீங்க நீ இனிமேல் சாக்லேட்டை கண்ணால கூட பார்க்க கூடாதுன்னு. டே ஒரே ஒரு மீனாச்சி சாப்பிட்றா, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுடா. வேணாம் மம்மி, மீன் சாப்பிடலனா மீனுக்கு தானே மம்மி நல்லது. 10 காட்டு உள்ளவங்களோட பேர் சொல்றா. மிஸ் 4 சிங்கம் மிஸ், 6 புலி மிஸ். மிஸ் மொத்தம் 10 ஆச்சா மிஸ்? எங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்களா, டே மனுஷனா பிறந்ததா சாதிக்கணும்டா. டே நான் தப்புச்சேன்டா, நான் குழந்தையா தானே பிறந்தேன். டேய் ஏன்டா அழுதுகிட்டே வர?
பாரு. என் நாய்க்கு படிக்கவே தெரியாதுடா. எங்களை மாதிரி குட்டி பசங்களாம் ஊர் பஸ்லன்னா அரை டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃபுல் டிக்கெட்டையும் கொடுத்து ஊரை நான் உலகமே பார்க்க வச்ச எங்கள் ராஜ்குமார் அங்கிளுக்கும் சன் டிவிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிரிக்க தெரிந்த சன் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி, அதாவது பாரதியார் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினுள் பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்வார். திறமைக்கு வயதும் வரம்பும் கிடையாது என்று இன்று உலகம் முழுக்க நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரே நிகழ்ச்சி, அந்த பாரதியின் வாக்கை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நம் அசத்த போவியார் நிகழ்ச்சி. அந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு மேலும் மெருகூட்டுற வகையில் ஒரு சிறப்பான ஜட்ஜு ஐயாவை பற்றி சொல்லணும்னா, நல்ல ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர், சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய அனுபவம், எங்களுடைய வயது, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி ஐயா பெரியார்தாசன் அவர்களையும் வணங்கி, இன்றைக்குமே நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பான ஜட்ஜஸ் ஐயா சின்னிஜென் சார் அவர்களையும் மதன் பாபு சார் அவர்களையும் வணங்கி அன்பு தொகுப்பாளிக்கு வணக்கத்தை சொல்லி சார் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? அவசியம் போகலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அக்னி குஞ்சு, ஏன்னா அக்னியில் வந்து அது குஞ்சென்றும் மூப்பென்றும் கிடையாது. அதே மாதிரி அசத்தல் மன்னர்கள் எல்லாருமே அக்னி குஞ்சு தான் அப்படின்னீங்க. ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன். நீங்களும் ஒரு அக்னி குஞ்சு. நீங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? எப்பயுமே போல ஸ்டாண்டப் காமெடி தான் சார். அசத்திருங்க. நன்றி சார், நன்றி சார். உண்மையிலேயே சார் நம்ம பார்த்தோன்னா எவனா முட்டாள்தனமாக ஏதாவது பேசுவேன், அதான் வந்து மிகப்பெரிய காமெடியாக இருக்கும். ஒருத்தன் போய் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்திருக்கான். கடவுளே என் ஸ்கூட்ரு தொலைஞ்சு போச்சு, கடவுளே ரொம்ப நன்றி, என் ஸ்கூட்ரு தொலைஞ்சு போச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கேன். பக்கத்தில் இருக்க மட்டும் அடிச்சிருக்கேன். ஏண்டா தொலைஞ்சு போனதுக்கு எதுக்குடா நன்றி சொல்கிற அப்படின்னு. நல்ல வேலை என் ஸ்கூட்டர் தொலைஞ்சு போச்சு, ஒரு வேளை நான் அதை ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நானும் இல்லை தொலைஞ்சு போயிருப்பேன் அப்படின்னு இருக்கேன். அந்த மாதிரி முட்டை அப்படிலாம் இருப்பாங்க. இன்னும் சொன்னால் ஐயாலாம் பேராசிரியர், அவருக்கு தெரியாது இல்லை, சின்ன பசங்களுக்கு போய் பாடம் நடத்துறதும் வெறிநாய் வாழை மிதிக்கிறது ஒன்று தான் இல்லையா? அதுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏய் வேலை உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. நம்ம பையன் எந்திரிச்சிருக்கான், கணபதி வெங்கடேச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு இருக்கான். என்னடா எம்புட்டு பெரிய பேராக இருக்கு, உங்கள் வீட்டில் உன்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. கிட்டக்க இருந்தேன்னா மெல்லமாக கூப்பிடுவாங்க, தூரமாக இருந்தேன்னா சத்தமாக கூப்பிடுவாங்க அப்படின்னு இருக்கான். அவர் கேட்டதுன்னு என்ன அடுத்து சரி இலக்கியம் நடத்துவான், இவன்ட்ட பேசுறதுக்கு பாடம் நடத்துவான் அப்படின்ட்டு இலக்கியம் நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா இலக்கியத்தில் வந்து தம்பி இலக்கியத்தோட பேரும் இயற்றினவரோட பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா திருக்குறள் திருவள்ளுவர், கம்பராமாயணம் கம்பர் அப்படின்னு இருக்காரு. நம்ம போய் எந்திரிச்சிருக்கான். அப்போ சிலப்பதிகாரத்தை எழுதினது யார், சிலம்பரசனா அப்படின்னு இருக்கான். வாத்தியார் வேலை வச்சு போனார், பாடம் நடத்துறது எல்லாமே சினிமா தான் சார். நம்ம பிள்ளைகளுக்கு சினிமாவை பார்த்து கெட்டு போகுது. அன்னைக்கு வாத்தியார் கேட்டிருக்காரு பையிட்ட, தம்பி நம்ம பள்ளிக்கூடத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது, பிளே கிரவுண்டா கிளாஸ் ரூமா அப்படின்ட்டாரு. நம்ம போய் எந்திரிச்சான், பள்ளிக்கூடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்னேகாதா சார், அதான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டான். அவன் சொன்னது பார்த்தேன் பாடாப்படுத்துது. இன்னும் சொன்னால் மெட்ராஸ் பெங்களுக்கு பாடம் நடத்துறது இன்னும் கஷ்டம். வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்துலலாம் நாட்டில் மும்மாரி மழை பெய்யுமா, டே கணேசா மும்மாரினா என்ன அப்படின்ட்டாரு. அவன் எந்திரிச்சான், கேப்ப மாதிரி மொல்ல மாதிரி சோமாரி இதான் மும்மாரின்னு இருக்கேன். அவர் சொன்னார், இந்த மும்மாரி நீ தான் தயவு செஞ்சு உட்காந்துரு அப்படின்ட்டாரு. இன்னும் சொன்னால் பரிச்சு எழுத போவாங்க நம்ம பேலுக. முன்னாடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விட்டு கொடுக்குறதா நட்புன்னு, இப்போலாம் விட்டு கொடுக்குறதா நட்பு. பரிச்சு எழுத போயிருக்கான். சார் என்னால் இன்னைக்கு பரிச்சு எழுத முடியாது சார் அப்படின்னு இருக்கான். ஏன்டா பேனாவை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் பிட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்கான். என்னத்தை பண்ணுறது சார் அடுத்து நிப்பாட்டிருக்காரு. இன்னொரு பையன் வந்திருக்கான். நம்ம பையலுக்கு பார்த்தீங்கன்னா சார் பிட்டை வந்து எங்கே சொருவேனே தெரியாது, அங்கேக்கங்கே ஒரு பிட்டை சொல்லிட்டு வருவான். எந்த இடத்துல எந்த பிட்டை வச்சோம்ன்றதுக்கு இன்னொரு பிட்டை எழுதிட்டு வருவான் நம்ம பையன். அந்த மாதிரி எழுதுறவன் போயிருக்கான். வயிற்றுல 4 புக்கை வச்சுக்கிட்டு மறைச்சு 4 புக்கை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான். நம்ம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி. அது பிடிச்சிட்டாரு. பாட்டா நின்றா, இது ஏன்டா வயிறு வீங்கிருக்கு அப்படின்னு இருக்காரு. என்ன சார் அப்படின்னா, ஏன்டா வயிறு வீங்கிருக்கு அப்படின்னு இருக்காரு. பாடத்தை கரைச்சி குடிச்சிட்டே சார் இருக்கான். அதனால வயிறு வீங்குமா அடுத்து நிப்பாடி இருக்காரு. கையில் என்னடா அழியிருக்க, கையில் என்னடா பாடம் அழியிருக்க அப்படின்னு இருக்காரு. நீங்கள் தானே சார் படித்ததுலாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும்ட்டீங்க, அதான் ஃபிங்கர் டிப்ஸ் எழுதிட்டு வந்துருக்கான். அதுக்காக இப்படியா அதுக்கு சரி இப்படிலாம் பேசினா பையலுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. பசங்க சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரே விஷயம் தான், அது காதல் இல்லையா சார்? காதலை பற்றி பேசினா பையலுக்கு குஷி ஆயிடுவாங்க. நிப்பாட்டியிருக்காரு. பாரதியார் காதலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு. அடுத்து திருவள்ளுவர் காதலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா, இளங்கோடிகள் காதலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு இருக்காரு. நம்ம போய் எந்திரிச்சிருக்கான். சார் உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல சார் அப்படின்னு இருக்கான். டேய் வேண்டா கேட்குற, இல்லை கூட்டிகிட்டு படத்துக்கு போகலாம் தான். என்னடா திமுறா அப்படின்ட்டாரு. இல்லை சார் சன் பிக்சர்ஸ் இன் டீ அப்படின்ட்டான்.
என்ன பண்றது, பாடாப்படுத்துறது. அன்னைக்கு பேர் எல்லாரையும் கூப்பிட்டு, தம்பி உங்களுடைய லவ்வர் பேரெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க அப்படின்றாரு. எல்லாரும் எழுதிட்டு நம்ம போய் எந்திரிச்சான். சார் அடிஷனல் சீட்டு தாங்க சார், அம்பிட்டு பேரை லவ் பண்றது நம்ம பேருங்க. இன்னும் சொன்னா காதலில் தான் அம்பிட்டு காமெடி பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த அம்மா கேட்டிருக்கு, எல்லாம் பீச்சுக்கு போயிட்டு, ஏறாமோ நம்ம இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறோமே, இது தப்பு இல்லையா அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் புரிச்சு விடுவானா அப்படின்னு இருக்கேன். ஏங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்களே, எனக்கு என்னமோ உங்கள் மேலே சந்தேகமாகவே இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னுக்கா. என் குழந்தை குட்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி, எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு இருக்கேன். அதுவே என்ன பண்ணுறது. அடுத்து நிப்பாட்டி இருக்கா, ஏங்க நேற்று நீங்கள் எனக்கு முத்தம் கொடுத்தீங்கல்ல, அதை என் தங்கச்சி பார்த்துக்கிட்டா எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவாளோன்ட்டு பயமாக இருக்குது. கவலையே படாத, இன்னைக்கு நான் உனக்கு தங்கச்சிக்கு முத்தம் கொடுக்குறேன், அதை நீ பார்த்துரு, ரெண்டும் சரியா போக அப்படின்னு இருக்கான். என்ன பண்ணுறது. அடுத்து பீச்சில் 2 பேர் உட்காந்துட்டு, ராமு இங்கே இருங்க, 6:30 மணி ஆயிடுச்சு, இனிமேல் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் பீச்சை விட்டு எந்திரிச்சு போயிடுவேன். நான் ஒன்றுமே பண்ணலையம்மா, உன் மேலே என் விரல் கூட படலையே அப்படின்னு. அதனால தான் எந்திரிச்சு போவேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அது இல்லைன்னா பசங்க பேசிக்காங்க சார், லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கான். எல்லாத்தையுமே போய் சொல்லியிருக்கான், மாப்பிள்ள டீச்சரை லவ் பண்ணது தப்பா போச்சுடா அப்படின்னு இருக்கான். ஏன்டா, டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன், அது எல்லாத்தையும் திருத்திட்டு முட்டை மார்க் போட்டு அனுப்பிச்சிருக்கடா அப்படின்னு இருக்கான். இதெல்லாம் பரவாயில்லடா, நான் என் லவ்வர் ஃபோட்டோ கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட காமிச்சேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் சித்தி நல்லா இருக்குடா அப்படின்றாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. நல்ல நகைச்சுவைகள் இனிமேல் நம்ம சுற்று வட்டாரத்தில் தான் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் எந்த வட்டாரம் இல்லை, இனிமேல் நல்ல நகைச்சுவை என்பது நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் தான் இருக்குன்னு சொல்லி ஐயா வந்திருக்கனால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். ரஷ்யாவில் வந்து ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டாங்களாம் ஐயா. ஆழ்துளை கிணறு, அதாவது அந்த கிணறுல வந்து என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, ஒரு மிகப்பெரிய அறை மாதிரி இருக்கும் உள்ள. அந்த அறையோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அணு ஆயுதத்தினாலையும் அணுகுண்டாலையும் அந்த அறையை துளைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறையை வந்து ரஷ்யாவில் தோண்டாங்களாம். அந்த அறையில் வந்து எத்தனையோ விஷயங்களை வச்சிருக்கலாம். ரஷ்யா நாட்டோட மிகப்பெரிய இராணுவ ரகசியத்தை வச்சிருக்கலாம், இல்லை விலை மதிக்க முடியாத பொருள் எது வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த அறையில் என்ன வச்சாங்கன்னா, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய நூட்கள் எல்லாம் சேகரித்து அந்த அணு ஆயுத அறையில் வச்சாங்களாம். அந்த நூட்கள்லேயே தலை சிறந்த நூலாகவும் முதல் நூலாகவும் இருந்தது எதுன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த திருக்குறள்ன்ற நூல் தான் தலை சிறந்த நூலாகவும் முதல் நூலாகவும் இருந்துச்சு. ஔவையார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருக்குறளை பற்றி, அணுவை துளைத்து 7 கடலை பூட்டினாங்க ஔவையார். ஆனால் திருக்குறளை எந்த அணுவாலும் துளைக்க முடியாது என்று இன்று ரஷ்யா நிரூபித்திருக்கிறார். அத்தகைய இலக்கியத்தையும் நகைச்சுவையையும் உலகம் முழுக்க சென்று பரப்பிக் கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் நமது அசத்த போகிற நிகழ்ச்சிக்கும் நன்றிகள் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.